Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, மிகச்சரியானது என்று ஒன்று உண்டா அப்படின்ற கேள்வி தாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மிகச்சரியானது அப்படின்னு சொன்னால் மோர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் இங்கே வந்து மிகச்சரியானது அப்படின்னு ஒரு வார்த்தையாக நம்ம சொல்கிறோம். சில மனிதர்களுடைய பழக்கமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தான் செய்கிறது எல்லாமே மிகச்சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களும் மிகச்சரியாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது மோர் பர்ஃபெக்ட்டு, மோர் பர்ஃபெக்ட்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மிகச்சரியிலேயே எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணுமோ அதை அளவுக்கு மீறி எதிர்பார்க்குற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா நம்மளால் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த எந்த அளவுக்கு நம்மளால் அந்த வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம விஷயங்களை பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது அந்த மோர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மிகச்சரியானது அப்படின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இதுவரைக்கும் இந்த உலகத்தில் மிகச்சரியானது இதுதான் சரி, மிகச்சரி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. ஏன்னா மிகச்சரின்னு இன்றைக்கி ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதற்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வந்து நாளைக்கு வந்துடும். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம கண்டுபிடிச்சது புதுசாக உருவாக்கணும்னு மிகச்சரின்னு எப்படி சொல்ல முடியும்? மிகச்சரின்னா இன்னையோடு அது வந்து நிறைவடைஞ்சிருக்கணும் இல்லைங்களா? எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி பல்பை உருவாக்கியிருக்காரு ஒருத்தர். இப்போ வந்து அந்த விஞ்ஞானி வந்து பல்பு முதல்ல உருவாக்குனது வந்து ஒரு சாதாரண பல்பு இல்லைங்களா? அது வந்து சாதாரணமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பல்பு. அவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கி இருக்கிற நீங்கள் பல்பு, அதாவது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பல்பினுடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ முன்னேறி இருக்குது இல்லைங்களா? அப்போ பல்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, அது வந்து சரிதான், மிகச்சரி அது மட்டுமே அப்படின்னு நம்ம நிறைவு அடைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மிக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பல்பை நம்மளால் உருவாக்கியே இருக்க முடியாது. அதனால் சரியானது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். அது மட்டுமே மிகச்சரி அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி இந்த முன்னேறிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். எப்பவுமே நம்ம முன்னேறிய நிலைமைக்கு நம்ம இன்னும் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுறது வந்து ஒரு மிகச்சரியான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. எதிர்பார்க்கிறத வந்து மற்றவங்ககிட்ட ப்ரெஷர் பண்ணவும் கூடாது. சரியானது அதோடு நிறுத்திக்கணும். மிகச்சரியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணுன்னா அதற்கு பீட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இல்லவே இல்லைன்ற அளவுக்கு நான் செய்யணும். அப்படி என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த மாதிரி செய்கிற மனிதர்கள் யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொன்னாலும், அந்த கேள்வி கேட்டாலும் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் இன்றைக்கி மிகச்சரி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நபர் ஒருத்தர் வந்து நிரூபிக்கிறீங்க, நான் தான் இந்த உலகத்தில் செஞ்ச விஷயங்களில் நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொன்னால் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இனிமேல் யாருமே செய்ய மாட்டாங்களா அப்படின்ற கேரண்டியை வந்து உங்களால் கொடுக்கவே முடியாது இல்லைங்களா? அதனால் உங்களை விட அது அட்வான்ஸ்டாக நாளைக்கு இன்னொருத்தர் உங்களுடைய செயலை வந்து முறியடித்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னா நீங்கள் செஞ்சது வந்து சரியான விஷயமா இருக்கே தவிர நீங்கள் செஞ்சது மட்டும்தான் மிகச்சரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. மோர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அந்த பர்ஃபெக்ஷன் சொல்லிவிட்டு மோர் பர்ஃபெக்ஷன் சொல்லிவிட்டு திருப்தி அடைஞ்சிக்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துலையே நம்மளுடைய உலகத்தினுடைய தேவை வந்து நின்று போயிடும். அதாவது அதற்கு மேலே நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னா நம்ம செய்கிறது சரியானதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்தது வந்து அதை விட சரியானதாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணதும், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை விட சரியானதாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதனால் நேற்று செய்து முடித்த விஷயங்களை விட இன்றைக்கி செய்து முடிக்கிற விஷயங்கள் ஒரு படி முன்னேற்றமாக இருக்குதா, அதை விட கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நேற்று செஞ்சதே மிகச்சரின்னு நான் நினச்சிட்டேன்னா இன்றைக்கி செய்கிறது வந்து எனக்கு வந்து செய்கிறதுக்கு விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த தடைகளை நம்மளே உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மிகச்சரி அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர கருத்து. அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்தில் எதுவுமே மிகச்சரி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நான் சொன்ன ஒரு பல்பாகட்டும், லேட்டஸ்ட்டு ஒரு காராக இருக்கட்டும், வேறு ஒரு விமானமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதுவே சரின்னா அதுலேயே தானே மனிதர்கள் வந்து திருப்தி அடைஞ்சு அதே மாடலில் தானே இன்றைக்கும் உருவாக்கி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க.
அதே மாடலை தானே வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, வாங்குறவங்க வாங்கியிருப்பாங்க, அதையே பயன்படுத்தியிருப்பாங்க. அது சரி, அது பத்தாது, அதை வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக ஆக்கணும், முன்னேற்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும், இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியை வச்சு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டான, அதாவது முன்னேறிய யோசனைகளால் வர்றது தான் இந்த சரியானதுன்றது வந்து அடுத்தடுத்தது, அதாவது அடுத்த விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கிட்டே போகிறது தான் வந்து சரியான விஷயம் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் சரியானதுக்கும் மிகச்சரியானதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதற்காக தான் இந்த வீடியோவில் இந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து உங்ககிட்ட வந்து மோர் பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வச்சுக்காமல் இன்றைக்கி வேலையை நீங்கள் வந்து திருப்திகரமாக செஞ்சீங்களா, உங்களுக்கு அந்த வேலை செஞ்சது, உங்களுக்கு அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கா, உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்குதா, அது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுத்ததா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மிகச்சரியான விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் எந்த பதிவையும் நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மிகச்சரியானது ஒன்று நீங்கள் இன்றைக்கி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு செய்து முடிக்கிறதுக்கு எந்த விஷயமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த இல்லாமை அப்படிங்கிற நிலைமைக்கு போகக்கூடாது. நம்ம செய்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மிகச்சரியானது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மறுக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.